கைஸ் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது யோரன் ஐஆர் போலர் ஆப்போசிட்டோட அனிமையோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துக்கலாம். பிளாட் பார்த்தீங்கன்னா இது பேர்லேயே அதோட பிளாட் சொல்லிட்டாங்க. நம்மளோட கதாநாயகி ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு கேர்ள், நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான பாய். ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டான ஆப்போசிட் சைடு. அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த ஒரு ட்ராமா, அந்த ஒரு லவ் ஸ்டோரி தான் கைஸ் இந்த அனிமே. அதனால தான் இது பேர் பார்த்தீங்கன்னா யோரன் ஐஆர் போலர் ஆப்போசிட்னு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நான் ஏன் ப்ரோ அந்த சீரிஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு சில ரீசன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரீசன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் முடிக்கிறதுன்னு தெரியல கைஸ். ஏன்னா எனக்கு இந்த அனிமேல நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கு. நிறைய விஷயம் சொல்கிறதால எல்லா விஷயமே பிடிச்சிருக்கு. அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் முடிக்குன்னு தெரியல. பட் ஓகே, எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன ப்ரோ மாடுலேஷன் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்ச அனிமேலாம் நான் ஒரு மாதிரி ஃப்ரீயாக பேசணும்னு நினைப்பேங்க. ஸோ கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு அப்படி போயிடலாம், ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பேச வேணாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனிமே தான் கைஸ் இது. அண்ட் அதுதான் இந்த சேனல். நான் பார்க்குற அனிமேலாம் ஒரு மாதிரி ஜாலியாக வீடியோ போடுவேன். ஸோ அந்த அனிமேலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய்ட்டு நீங்களே போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ கண்டென்ட்டை தாண்டி போகிறேன். சரி, கண்டென்ட்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பிளாட்டை தாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பிளாட்டுன்னு சொல்கிறீங்கன்னா, ஆமாம், ஏன்னா நீங்கள் மற்ற ராம்காம் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு டேட்டுக்கு போவாங்க, அதுக்கப்புறமேட்டு இந்த 12வது எபிசோடில் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அந்த சீரிஸே ஒரு மாதிரி ஓல்சமாக முடியும். இதில் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட் எபிசோட்லேயே ப்ரொப்போஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க டேட்டுக்கு போகிறாங்க, அவங்க ஒருத்தவங்களை புரிஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் அப்புறமேட்டு தான் காட்டுறாங்க அந்த ஸ்டஃப்லாம். அதுவே எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருந்தது கேஸ். ஏன்னா நான் இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக நிறைய ராம்காம் சீரிஸ் பார்த்துட்டு வரேன். இது வந்து மற்ற ராம்காமை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும் போதே. அதுவே எனக்கு இந்த சீரிஸை அடுத்தடுத்த எபிசோட் பார்க்க வச்சு தாங்க சொல்லுவேன். அதனாலேயே அந்த ஃபஸ்ட் எபிசோட் இட் வாஸ் பேங்கராக இருந்தது. ஏன்னா நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலங்க கைஸ். ஓகேவா, சரி ஓகே, இது ஒரு ஜஸ்ட் ஒரு அனதர் ராம்காம் சீரிஸ் மாதிரி தான் நான் பார்த்துன்னு இருக்கும்போது ஃபஸ்ட் எபிசோடில் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்களா, அது ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ அதனாலேயே எனக்கு அடுத்தடுத்த எபிசோடு இதை என்னை பார்க்க வச்சுது. அதுவுமே ஒரு காரணம் நான் அந்த ஷோ பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கேரக்டர்ஸ் அது இதுன்னு நம்ம அப்புறமேட்டு பேசுவோம். ஃபஸ்ட்டு இதில் பேசினா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டஃப்பை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பேசுவோங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுன்னா என்கிட்ட சொல்லு, நம்ம பேசியே சரி பண்ணிப்போம். அந்த ஒரு பேசி சரி பண்ணிப்போன்றது வந்து இருக்குல்ல கைஸ், அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதே நீங்கள் மற்ற ராம்காம்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சே வந்து நிறைய ட்ராமாஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க. பட் நான் அது தப்புலாம் சொல்ல வரல, அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இந்த ஸ்டைல் ஆஃப் ரொமான்டிக் இந்த ஸ்டைல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லுவேன் பார்க்குறதுக்கு. அதாவது வந்து ஒரு எபிசோடு இருக்குன்னா அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 minutes அந்த ஒரு சின்ன ட்ராமா மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு, பட் அந்த எண்ட் ஆஃப் தி எபிசோட் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்னா நம்ம 2 பேர் பேசுகிறதுக்கு தான். நான் உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா என்கிட்ட கேளு, நம்ம 2 பேர் பேசி அதை சரி பண்ணிப்போம், பேசணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது கேஸ். ஏன்னா மற்ற ராம்காம்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை வச்சு நிறைய ட்ராமாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ வந்து இதுலேயுமே நிறைய ட்ராமா க்ரியேட் பண்ணிக்கலாம், அதோட பொட்டென்ஷியல் அதுக்கு ஆக்சுவலாக இருந்தது. பட்டு அதெல்லாம் விட்டு நம்ம 2 பேர் உட்காந்து பேசினா எல்லா விஷயமே சரியாயிடும்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ அதனாலேயே நான் இதை ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேங்க. ஏன்னா அதுதான் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா கேட்டுடணும், ஓகேவா. ஸோ நேரடியாக அவங்ககிட்டயே, ஸோ எந்த வித சண்டையும் வராதில்ல. அப்போது அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்குங்க, ஓகேவா. எந்த வித இதெல்லாம் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருக்கும், ஓகேவா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அடுத்தது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோட ட்ராமா வந்து எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம். பட்டு இது மாதிரி க்ரியேட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஏன்னா ஒரு எபிசோட் அதில் ஸ்டார்டிங் 5 minutes அந்த ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறது, அடுத்த ஒரு 10 minutesலேயே அந்த ட்ராமாவை முடிக்கிற விதமாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு எபிசோட்லேயே அந்த ட்ராமாவை தொடங்குகிற விதம், அது முடிக்கிற விதம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதை வந்து எல்லா எபிசோட்லேயும் பண்ணுவாங்க. அதனால தான் எனக்கு ஒவ்வொரு எபிசோட் பார்த்து முடிக்கும் போதுமே இந்த ஷோவை எனக்கு ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து 2 girlfriend மாதிரி ஒரு சீரிஸ் எடுத்துக்கோங்களேன். அது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இப்போ நம்ம வந்து நல்ல ஷோவை பற்றி பேசினு இருக்கோம், அதனால் அதை பற்றி பேச வேணாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைப் ஆஃப் ட்ராமா எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு தான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறது, அதையே வந்து கொஞ்ச நேரத்தில் அதை சால்வ் பண்ணுறது. ஸோ அது எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் இதை வந்து எந்த வித ராம்காம்லேயும் நான் பார்த்ததில்லை பர்சனலாக. ஏன்னா நான் அவ்வளோவா ராம்காம்ஸ் பார்த்ததில்லை, இப்போ தான் நிறைய ராம்காம் பார்த்துன்னு வரேன். அதனால் இந்த டைப் ஆஃப் ட்ராமா, இந்த டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான் நான் சொல்லணும். அதனாலேயே ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட் நான் பார்த்து முடிக்கும் போது இந்த ஷோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வந்து ஓவர் திங்க் அண்ட் ஜட்ஜ் பண்ணுறது
சொல்கிறது, இந்த ரெண்டுத்தையும் பற்றி சூப்பராக காட்டியிருப்பாங்க. இப்போ பேசியிருப்பாங்க சொல்ல மாட்டேன், காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் திங்க் பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்க் எல்லோரும் தாங்க யூஸ் பண்ணுவோம். நீங்கள், நான் எல்லாருமே தான் ஓவர் திங்க் பண்ணுவோம். பட் அதை நல்ல விதமாக பண்ணுங்கன்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. ஓகே, ஓவர் திங்க் எப்போ தப்பாக போவோன்னா, அது நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணும்போது தான் அது தப்பாக போவோம். சரி ப்ரோ, இப்போ என்னதுக்கு எல்லாம் சொல்லின்னு இருக்கேன்னா, இந்த கதையில் அந்த ஓவர் திங்க் ஸ்டஃபோட அந்த கேரக்டர் கூட வச்சு அதை காட்டின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கைஸ். ஏன்னா எல்லாருமே தான் ஓவர் திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டஃப்பை இதுக்குள்ளே கொண்டு வந்தது, அது ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஓகேவா, எல்லாருமே ஓவர் திங்க் பண்ணுவோம். அந்த 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 ஸ்டஃப்பை அந்த கேரக்டருக்குள்ளே கலந்து காட்டின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜட்ஜ் பண்ணுறது. இப்போ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்தோன்னா, இப்போது ஆப்போசிட்டில் இருக்க ஜெண்டர், அதாவது உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் எதுவுமே கேட்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற விதம். அதாவது ஓவர் திங்க் ப்ளஸ் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே சேர்ந்து வர்றது தான் கைஸ். அது ஒரு பிரச்சனையாக முடியும் கடைசியில். பட் அதுக்கான சொல்யூஷன் தான் கடைசியாக அவங்க சொல்ல வருது பார்த்திங்கன்னா, அந்த பேசுகிறது. வாய் விட்டு பேசு, நீ எதாவது கேட்கணுன்னா பேசு. அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான விஷயம். உனக்கு எதாவது சந்தேகமாக இருந்தால் பேசு, கேளு, பேசு அப்படின்னு ஜஸ்ட் டாக் அப்படின்னு சொன்ன விதம் தான் கேஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து கேஸ் எனக்கு அந்த விஷயம் தான். ஜஸ்ட் டாக், சிட் அண்ட் டாக் டுகெதர் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா, நிறைய விஷயங்களை பற்றி இதில் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பேசுனா வீடியோ ரொம்ப லாகாக போகும். ஓகேவா, நான் பேசுவேன், நீங்கள் கேட்க மாட்டீங்களே. ஸோ இந்த வீடியோவே வந்து எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் போட்டால் ரொம்ப லாங்காக போயிடும். இப்போ மற்ற திங்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர். ஸோ கேரக்டர் பற்றி என்னங்க சொல்கிறது, எல்லா கேரக்டருமே நம்ம மனசில் அப்படியே நிற்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லா கேரக்டருமே வந்து நம்ம டே டு லைஃப்பில் பார்க்குற மாதிரி தான். நான் ஒரு சில்லான ஒரு கேரக்டர் தான். ஒருத்தன் இன்ட்ரோவர்ட், ஒருத்தன் ஒருத்தர் பேசவே மாட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எல்லாருமே சேர்ந்து நம்ம அப்படி பார்க்கன்றது, அதுக்குள்ளே அந்த ட்ராமா, அதுக்குள்ளே அந்த லவ், ஸோ எல்லாமே க்ரியேட் பண்ணி அந்த கேரக்டரை நம்மளுக்கு அந்த வந்து டிஃபெண்ட் பண்ணி காட்டுவாங்களே கேஸ். ஓகே, அந்த கேரக்டர்னால் இப்படி தான், ஓகே இவனா இப்படி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது இதில். ஸோ கேரக்டர் பற்றி பேசும்போது மை மேன், மை கோட் டைராவை பற்றியும் பேசணும்ல. ஸோ அந்த கேரக்டர் வந்து எ மோஸ்ட் ரிலேட்டபிள் கேரக்டர் ஆஃப் திஸ் சீசன்னா நான் இந்த கேரக்டர் தான் இங்கே சொல்லுவேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அவனுமே அந்த சீனில் வந்து நினைப்பான். மோஸ்ட்லி டே எப்பட்றா எனக்கே தோணும், எப்பட்றாடா நான் நினைக்கிறதெல்லாம் இவன் சொல்கிறாசா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அங்கே தான். ஸோ அந்த கேரக்டர் எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஷோவில் மெயின் கேரக்டரை விட எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த டைரா, ஸோ அந்த கேரக்டர் வந்து நிறைய பேருக்குமே வந்து ரிலேட்டபிள் ஆகும் தான் நினைக்கிறேன். பட் தெரியல ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் அந்த கேரக்டர். பட் எனக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப வந்து ரிலேட்டபிளாக ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த ஷோலையே அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மை கோட். இது பார்த்தீங்கன்னா சைட் கேரக்டர்ஸுக்கு. ஸோ சைட் கேரக்டர்ஸ்க்காகவே நீங்கள் இந்த ஷோவை போய் பார்க்கலாம் தான் சொல்லுவேன். பட் வந்து நிறைய பேர் வந்து இந்த பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. பட் சொல்லுவோமே, நான் சொல்லுவேன், நான்லாம் வந்து சில ஷோலாம் வந்து சைட் கேரக்டர்ஸ்க்காக பார்த்துருக்கேங்க. ஓகேவா, லிட்ரலாக நான் வந்து அதை பற்றி ஒரு கண்டென்ட் போடுறேன். ஓகேவா, நான் அதனால தான் இந்த வீடியோவில் பேசலை. பட் சைட் கேரக்டர்ஸ் வந்து இந்த ஷோவில் வந்து ஒரு மேஜரான ஒரு ரோலை ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு மெயின் கப்பலை விட சைட் கேரக்டரோட கப்பல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த நிறைய பேரில் நானும் ஒருத்தன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ நான் பேசிக்கிட்டே போவாங்க. ஓவராலாக இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஷோ, கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது வந்து தமிழ் டப்பில் இருக்கேன். அண்ட் தமிழ் டப் பற்றி சொல்லணும்னா, தமிழ் டப் ஆக்சுவலாக பிரித்து விட்டானுங்க. இது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ரொம்ப ஹோல்சமாக தான் இருந்தது. இந்த கிரன்ச்சி ரோல் வந்து இந்த ராம்காம் சீரீஸ்னு வந்தால் மட்டும் இந்த டப்பிங்லாம் பிரித்து விட்றான். நான் வந்து மற்ற வந்து டப்பிங்லாம் கூட பார்த்துருக்கேன் கிரன்ச்சி ரோல். அதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணுறோம். பட் இந்த ராம்காம்னு வந்தாலே பிரித்து விட்ருவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மை ட்ரெஸ் அப் டார்லிங் அண்ட் அந்த டோமச்சான் இஸ் த கேர்ள் அண்ட் ஒகேடோ கேர்ள்ஸ் ஆர் சூப்பர் அட்ரபிள். அந்த வரிசையில் இப்போது இந்த ராம்காம் அனிமேவும் வருது. யூ யாரை போகிற ஆப்போசிட். ஸோ இதோட தமிழ் டப்பில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஜாப்பனீஸில் வர டைம் தான் வந்து தமிழ் டப்புமே வருது. ஓகேவா, அதனால் ஒய் நாட், ஏன் வந்து தமிழ் டப்பில் பார்க்கலாமே அப்படின்னு தமிழ் டப்பில் ஒரு 5 வாரமாக 5 எபிசோடாக பார்த்துட்டு வரேன். ஸோ வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பு ஸ்டாப் பண்ணிட்டா டக்குன்னு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா வந்து 2 வாரம் கழிச்சு தான் வருமா. நம்மளாலாம் வெயிட் பண்ண முடியாதுப்பா 2 வாரம். அதனால் அந்த விட்ட எபிசோட்லேருந்து நான் ஜாப்பனீஸில் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த கேரக்டரோட எமோஷனை நான் புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. அதனால் நான் லாங்குவேஜ் மாற்றி பார்த்தாலுமே எனக்கு அந்த கேரக்டரோட எமோஷன் புரியும் எனக்கு. ஓகேவா, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்தேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சில பேருக்குலாம் ஜாப்பனீஸில் பார்த்தா தான்
அதை அப்படியே கட்டிடுவோம். பட்டு நான் அப்படி இல்லை, மாற்றி மாற்றி கூட பார்ப்பேன். அது 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 ஏன் எப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ எனக்கு அந்த கேரக்டராக அந்த எமோஷனை நான் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதனால் எனக்கு எந்த இது பிரச்சனை இல்லை. ஸோ இதோட தமிழ் டப் நல்லா இருக்குது. அதை சொல்கிறதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் பண்ணேன்னா கேட்டிங்கன்னா, ஆமாம். ஸோ அந்த தமிழ் டப் ஓவராலாக எனக்கு அந்த தமிழ் டப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நான் தமிழ் டப்பில் கூட நான் ரீவாட்ச் போடலான்னு இருக்கேன். ஓகேவா? நான் மோஸ்ட்லி எந்த ஷோவுமே நான் ரீவாட்ச் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் ரீவாட்ச் பண்ணுவேன். அந்த வரிசையில் இந்த ஷோ கண்டிப்பாக வரும். ஓகே, அப்படியே எல்லாம் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் கடைசியாக ஓகேவா, கடைசி தான். ஓகே, நான் இதுக்கப்புறமேட்டு நான் இந்த ஷோவை பற்றி பேச மாட்டேன்றதுனால இந்த ஒரே ஒரு மேட்ரு மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் உங்ககிட்ட. நம்மளோட கதாநாயகிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, உனக்கு ஏன் அவனை பிடிக்கும்னு. பட் அவங்களுக்கு அவரை பிடிக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவங்களுக்கே அதோட காரணம்லாம் தெரியாது. பட் அவனை எனக்கு பிடிக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. பட்டு ஏதாவது காரணம் சொல்லணுமேனு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அவர் பிடிக்கும், அவ்வளோதான். அது மாதிரி தான் அதில் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஷோவை பார்க்கும்போது நான் இந்த படம் பார்த்தேங்க, சிறை. ஓகேவா? அதில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ பசங்களுக்கு தான் பொண்ணுங்களை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். பட் பொண்ணுங்களுக்கு பசங்களை பிடிக்கிறதுக்கு காரணம் தேவையில்லை, ஜஸ்ட் பிடிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மூவியுமே இந்த ஷோவுமே கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நம்மளோட கதாநாயகிக்குமே நம்மளை போட்டாகனிஸ்ட்டை பிடிக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் பிடிக்கும். பிடிக்கிறதுக்கெல்லாம் காரணமே தேவையில்லை. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஷோவை பார்க்கும்போது புரிஞ்சுது. ஸோ நானுமே இந்த ஷோவை அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு இந்த ஷோ பிடிக்கும். பட்டு அதுக்கான காரணம்லாம் கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஒரு காரணம் தான். பட்டு எண்ட் ஆஃப் தி டே எனக்கு இந்த ஷோ பிடிக்கும். அதுக்கான காரணம் எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஸோ அதுக்கான காரணம் எனக்கு வேண்டாம். ஓகே, பிடிச்ச விஷயத்துக்கு என்னத்துக்கு காரணம், பிடிக்காதது தான் காரணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுக்கிறேன். நான் கண்டிப்பாக ஏதோ உலகின்னு இருக்கேன். பட்டு அந்த ஒரு மேட்ரு எனக்கு ரொம்ப பிடிச்சது கேஸ். பசங்களுக்கு தான் பொண்ணுங்களை பிடிக்கிறதுக்கு காரணம் வேணும். பட் பொண்ணுங்களுக்கு ஜஸ்ட் பிடிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ நம்மளோட ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அது உண்மையான கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரோ நான் அப்புறம் ஓகேட்ட சொல்லலாம் அப்போல்லாம் கேட்காதீங்க. யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. அது ஒரு சின்ன தைரியத்தில் தான் சும்மா போட்டு விடுறது இந்த மாதிரி பிட்டு அப்பப்போ. ஸோ ஓகே கே. ஸோ வளவலன்னு பேசிட்டேன், ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ மனசில் இருக்கிறது எல்லாத்துக்கும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எடுத்து முடிச்சிக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு குட் நியூஸோட நான் அந்த வீடியோ முடிச்சிடறேன். இதோட செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரப்போகுது. ஜூலை மாதம் 12 எபிசோட், 24 எபிசோடில் இந்த அனிமேவே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் கைஸ். நான் அப்போ இந்த சீசன் 2 பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஓகேவா? அது ஜூலை மாதம்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ அக்டோபர் மாதம் அதோட செகண்ட் சீசன் பற்றி பேசுவோம். ஸோ நீங்கள் அந்த கட்டத்தில் பார்க்கணும், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வளவலட்டு பேசுகிறேன். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வேறு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அன்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பாய்.